தம்பி, நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க சார்? யோ ஹெட், ஏதாவது சஸ்பெக்ட்ஸ் மாட்டுச்சா? இல்ல சார், பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. யோ ஃபோன் மேல ஃபோன் வருதுயா, பேசாம பையனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. எஸ் சார். வேற எங்கேயும் சர்ச் பண்ண வேண்டாம். ஓகே சார். தம்பி, ஐயா தான் ஃபோன் பண்ணாரு. நம்ம 2 பேரையும் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. கிடைச்சல சார்? தெரியல, போனா விவரம் சொல்லுவார் நினைக்கிறேன். வாங்க போலாம். நீங்க லோக்கல் ஸ்டேஷன்ல செல்லி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டீங்க, நாங்களும் எங்க டிவிஷன் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். இனிமே இந்த எவிடன்ஸை எங்களால் ஆன்டி டிராஃபிக்கிங் செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண தான் முடியும். அதான் மிஸ்டர், ஆள் கடத்தல் தடுப்பு பிரிவு. இது சிபிசிஐடியோட ஒரு ஸ்பெஷல் யூனிட். வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே கொண்டு வந்து தொழில் பண்ணுற பொண்ணுங்களை தான் எங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். இங்கே இருந்து வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ கடத்திட்டு போய் தொழில் செய்கிற பொண்ணுங்களை ஆன்டி டிராஃபிக்கிங் செல் தான் டீல் பண்ணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்க அனுப்புறீங்க? இங்க வந்து எங்கேயோ கூட்டி போறீங்க. இப்போ வேற எங்க போக சொல்றீங்க? எனக்கு இப்போ சரவா. சும்மா கத்தாதீங்க மிஸ்டர். நீங்க எவிடன்ஸோட வந்ததனால தான் எங்களால இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சுச்சு. எவிடன்ஸே இல்லாம எத்தனை கேஸ் அப்படியே கிடக்கு தெரியுமா? நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களே, அந்த இடத்துல எல்லாம் தொழில் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். பண்றவனை பிடிச்சு அவனுக்கு கீழே இருக்கிற அந்த தொழில் எடுத்து பண்ண போறான். எப்படி இருந்தாலும் இந்த தொழில் நடந்துகிட்டு தான் இருக்கும். என்ன, எங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் உங்களை அந்த இடத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு அந்த பொண்ணு அங்க இல்லைன்னு காட்ட முடிஞ்சுச்சு. சும்மா கத்திக்கிட்டு. தயாளன், டேக் ஹிம் அவுட். எஸ் சார். தம்பி வாங்க வாங்க, நான் சொல்றேன் சார். அவுட் ஐ சே. தம்பி கவலைப்படாதீங்க, நம்ம வேணா ஏடிசியில போய் பார்க்கலாம். அங்க போக மாட்டோம். 2 கால் பண்ணுவீங்க, 3 இடத்துக்கு கூட்டு போவீங்க, அப்புறம் 4 நாள் கழிச்சு வர சொல்லுவீங்க. இவ்வளவுதானே சார்? உன் கோபம் எனக்கு புரியுதுப்பா. அதான் ஏசியே சொன்னார்ல, இந்த தொழிலை நடத்துறவங்களும் அதுக்கு உடந்தையா இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க. எங்க தொட்டாலும் உடனே ஃபோன் கால் வந்துடும். அதனால இதை நாம கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். இதே உங்க பொண்ணா இருந்தா பொறுமையா டீல் பண்ணுவீங்களா சார்? இதுக்கெல்லாம் அவர் இருந்திருக்கணும். யார் சார்? சார்லஸ் ஆண்டனி, முன்ன ஏடிசியோட ஏடிஜிபி. அவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த பொண்ணு இல்ல, வேற எந்த பொண்ணையுமே தூக்கி இருக்க முடியாது. எவிடன்ஸ் கிடைச்ச உடனேயே தூக்குனவன் யாருன்னு சொல்லியிருப்பாரு. 5 வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி ப்ராப்ளம் அதிகமாச்சுன்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஆள் கடத்தல் தடுப்பு பிரிவை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு அவரையே வீட்டுல சும்மா உட்கார வச்சிருக்காங்க. அவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு முன்னால நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எங்க சார் இருப்பாரு? அவர் டிபார்ட்மெண்ட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களை கண்டாலே அவருக்கு பிடிக்கிறது இல்ல. அவர் அட்ரஸ் வேணா நான் அவனுக்கு தரேன், நீ போய் பாரு. சார், சார்ல்ஸ் ஆண்டனி. என்ன வேணும் சார், யமுனா சார் கார்ல கடத்திட்டாங்க சார். கார்ல கடத்திட்டாங்க சார். கடத்திட்டா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தாச்சு சார். ஆக்ஷன் எதுவும் எடுக்கல சார். ஏபிஎஸ்ல தினம் தான் உங்களை பார்த்தா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. அதான் யூனிஃபார்ம் போட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்களே, அவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல. நான் என்ன செய்ய? என்ன வேணும் உனக்கு? சார் ப்ளீஸ் சார், நீங்க தான் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், அவ இல்லாம என்னால இருக்க முடியாது சார். ப்ளீஸ் சார். அப்ப போய் தேடு. ஐயோ, நான் தேடியாச்சு சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமும் நான் போய் பார்த்த இடத்துக்கெல்லாம் அவன் போயிருந்தா அவன் செத்துருவான் சார். அவன் இல்லாம நான் செத்துருவேன் சார். அவன் என் உயிர் சார். மயிறு, இப்படிதான் ஒருத்தன் வந்தான், என் உயிரை தூக்கிட்டு போயிட்டாங்க, காப்பாத்துக்கன்னு. தூக்கிட்டு போனவன் மும்பைல வித்துட்டான். யூனிஃபார்ம் போட்டு செய்யற வேலையை யூனிஃபார்ம் கைட்டு செஞ்சோம். பொண்ணு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். எந்த வாயால அவ்வளவு உயிர் இருந்தானோ அதே வாயால தெவியான்ட்டான். இங்க கழுத்து எடுத்து செத்துட்டா. இங்க என்னடா பெரிய லவ்? கட்டாயம் படுத்தாம கற்பழிக்கிறதுக்கு பேர் தானே இன்னைக்கு லவ். போ, உனக்கு நீ நோக்கி கிடைப்பா. சார் அவனுக்கு வேணும் சார். அவன் எப்படி வந்தாலும் அவன் கூட தான் சார். அவன் இல்லாம எனக்கு வாழ தெரியாது சார். சார் பாருங்க சார். சார் பாருங்க சார், ப்ளீஸ் சார். சார் பாருங்க சார், ப்ளீஸ் சார்.
எத்தனை மணிக்கு கிடைச்சது? மதியம் 1 மணிக்கு சார். பொண்ணு எத்தனை மணிக்கு தூக்குனாங்க? காலையில 4 மணிக்கு. ஆ? காலைல 4 மணிக்கு சார். இந்த போலீஸ் இந்த எவிடன்ஸை பார்த்து என்ன சொன்னாங்க? வெறும் கேஸை மட்டும் தான் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. லோக்கல், ஏபிஎஸ், ஏடிசி ஆக்ஷன் எதுவும் எடுக்கல சார். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு வேணும்னு ஸ்ட்ராக் அனுப்பியா? என் உயிரே போனாலும் உனக்கு இந்த பொண்ணு வேணும், எனக்கு இந்த நெட்வொர்க் வேணும். இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா நான் இந்த மாதிரி பல நெட்வொர்க் எப்போ பிடிச்சிருப்பேன். இப்போ நான் இது உனக்காக இல்லை, எனக்காக செய்யறேன். ஒரு பொண்ணை தூக்குனா 13 விதமான பிஸ்னஸ் இருக்கு இந்த உலகத்தில். அதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனோட ஆசை தான் இதுக்கு காரணம். வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிளாக்மெயில், மிரட்டி, அடிச்சு சாப்பாடு தராம இவ்வளவு ஏன் நடிகை ஆக்குறேன்னு கூட்டிட்டு வந்து மாடல் ஆக்குறேன்னு சொல்லி இப்படி நிறைய. உலகத்துல வருமானம் குறையாத ஒரே பிசினஸ் பொண்ணுக்குதான் எப்பவுமே. இன்னைக்கு யமுனா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மொத்தம் 6 கேஸ். அதுல 2 லவ் அஃபேர். மற்ற 4 கேஸ்ல உன் கேஸ்ல மட்டும் தான் எவிடன்ஸ் இருக்கு. 3 பொண்ணும் என்ன ஆனாங்க தெரியல. இப்படி மாசத்துக்கு 120, வருஷத்துக்கு 1400. இந்த டோட்டல் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியா ஃபுல்லா, உலகம் பூரா யோசிச்சு பாரு. 8 லட்சம் பேர் வருஷத்துக்கு. ட்ரக்ஸ்க்கு அப்புறமா அதிகமா கடத்துறது பொண்ணுங்களே தான். உலகத்துல 2வது மிகப்பெரிய குற்றமை தான். நீங்க நினைக்கிற மாதிரி இது ரான்சம் கேஸ் இல்ல, கடத்திட்டு போய் ரேப் பண்ற கேஸும் இல்ல. மனுஷனுக்காக மனுஷனையே வைக்கிறது. எஸ், இட்ஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங். பொண்ணு இங்க இருப்பா, இந்த டயத்துக்கு வருவா சொன்னா போதும், உடனே தூக்கிடுவாங்க. பொண்ணு முடியல இருந்து நகை வரைக்கும் எல்லாம் காசு தான். A saleable product. நான் போய் பார்த்த இடத்துலலாம் வெளில சார். மொத்தம் எத்தனை பேரை பார்த்திருப்ப? ஒரு 30-40. இன்னைக்கு நைட்டு சிட்டில மட்டும் 6500 பொண்ணுங்க, அதுக்கு 4500 மாமா பசங்க வேலை பார்க்கறாங்க. இதெல்லாம் ரெக்கார்டு படி தான். ரெக்கார்டு இல்லாம வேற ஒரு கணக்கு. நீ போய் பார்த்தது லோக்கல் தம்பி, இது இன்டர்நேஷனல். பொண்ணை தூக்குன 3 நாள் அவ இந்தியால இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க கும்பிடுற கடவுளே நினைச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது. இப்போ என்ன சார் பண்றது? There's a way out. கரட பிரசாத். காசுக்காக வந்த தப்பான காசு. இவனுக்கு எல்லா நெட்வொர்க்லயும் லிங்க் இருக்கு. இவனை பிடிச்சாதான் நம்ம எந்த ரூட்ல போறோம் நமக்கு தெரியும். என் யூகம் சரியா இருந்தா, எஸ், இன்டர்நெட் ஸ்கீம். இப்போ எங்க சார் போறோம்? சொல்றேன், சீட் பெல்ட் போடு. टैंक फिल करना सो टैंक फिल करो. यार सर कनाडा प्रसाद एक्चुअली वेरी इंटरेस्टिंग गाय. துபாயில ஒட்டகத்தோட குண்டி கடவை போனவன். அங்க ஒரு ஷேக்குக்கு அவன் பொண்டாட்டி மேல ஆசை வந்துச்சான், வித்துட்டான். பணத்தோட ருசியை பார்த்தான். இந்தியால இருந்து ஃபாரின்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களையும் வித்தான். நெட்வொர்க்கை பெருசாக்கிட்டான். இன்னைக்கு உலகத்துல எல்லா நெட்வொர்க்லயும் அவன் லிங்க் இருக்கு. சார் அப்பனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி ஓட்ட தெரியுமா? வண்டி ஓட்ட தெரியுமா? வெற்றி.
720 720 119. 119. கம், நோட்ல என்ன சார் எழுதுனீங்க? என் ஃபோன் நம்பர். Morning. Good morning, sir. How may I help you? We'd like to book a room here. Sure, sir. Could you tell us the tariff of those cottages? Yeah, it's 5,500. Oh, and your the charges black have gone up. category. And it's 7,500 plus with category. Okay. Arrange. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.